ஒரு ஞானத்தை அடையத்துக்கு நீ பெரிய பெரிய புக்குங்கெல்லாம் படிக்க வேணாம். அறிந்தவர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தோழ கலைகள், நூல்கள், ஞானம் கருத்தில் ஒதுக்கிட்டார். நான் ஜென்மாந்தரமாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன். இந்த மனம்ன்றது இப்போது நம்ம பார்க்குறது மட்டும் கிடையாது. எனக்கு ஜென்மம்லாம் இருக்குது. அப்புறம் புழுக்கத்துலேருந்து நான் இங்கே வந்துக்கிறேன். 4 யுகம் கடந்து வந்துக்கிறேன் நான். ஸோ அப்போ உள்ளே எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எல்லாருக்கும் மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இந்த அனுபவம் உள்ளே இருக்கும். அவன் பார்க்குறதே இல்லை. நான் பேசுறது உங்களால் ஏன் ஒத்துக்க முடியுதுன்னா உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியல. ஸோ மனம் தெளிவு வந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறத அது பார்க்கும். உங்களுக்குள்ளே அது இருக்கிறத பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தெளிவாக பேசுவீங்க, குழப்பம் இல்லாமல் இருப்பீங்க. ஆச்சரியப்படுவீங்க. சில கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீங்கள் தான் பேசுனீங்களான்ட்டு, உங்ககிட்ட இருந்து தான் அந்த பதில் வந்துதான்ட்டு. இந்த மனிதன் பேசிட்டு போய் அந்த வீடியோ பார்த்துட்டு அழுவான், இவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு மனிதன் அப்படின்ட்டு. என்னையே புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு? மனம் அவ்வளோ விசேஷமானது. பல கோடி ஆண்டுகள் வாழ்ந்துருக்குது இந்த மனம். இந்த பிரபஞ்சம் என்னைக்கு தோன்றிச்சோ அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் ஒட்டுமொத்த விஷயமும் அந்த மனதுக்கு தெரியும். அவ்வளோ விசேஷமானது அந்த மனம். விடுதலை அடைஞ்சிட்டிங்கன்னா பெரிய ஆள் ஆகிட்டீங்க. பெரிய ஆள் ஆகிட்டிங்கன்னா ரொம்ப சாதாரணமாகிட்டீங்க. பெரிய ஆள்னா யார் அப்படின்னா புல்லு தான் பெரிய ஆள். ஏன்னா எந்த புயலுக்கும் எந்த இதுக்கும் இந்த உலகத்தில் எதிராக வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி தான் வாழுமா. ஏன்னா அதுக்கு இதயம் 16 பக்கத்துக்கு மேலே இருக்குதுன்றாங்க. எப்பேற்பட்ட அணுவும் ஒன்றும் சிதைக்க முடியாத அளவுக்கு. அதுக்காக நீங்கள் கரப்பான்பூச்செல்லாம் ஆக வேண்டியதில்லை. மனுஷனாகவே மகிழ்ச்சியாக இருந்துருக்கலாம். ஸோ மன விடுதலை அடைத்து சாத்தியம்தான் யோக சாதனை செஞ்சான்.